Hi guys, welcome back to my channel Super Smart. So இன்னைக்கு previous year question paper seriesல வந்துட்டு நம்ம group 4 2018 question paperல கேட்ட general studies question, அதாவது science, geography, history, polity, அப்புறம் வந்துட்டு economy and national momentum, இது எல்லாமே வந்துட்டு செப்பரேட்டா நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ கிளப் பண்ணி science first, geography, history, economy, polity and national momentumனு தனித்தனியா வந்துட்டு பார்க்க போறோம். ஸோ ஒவ்வொரு சாப்டர்ல இருந்து எத்தனை இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றத நீங்க இதுல இருந்து அனலைஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ சயின்ஸில் கேட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிக் அவுட் த கரெக்ட் ரீசன். ஸோ ஆயில் மிக்ஸ்டு வித் பெட்ரோல் ஃபார் டூ வீலர் டியூ டு த ஃபாலோயிங் ரீசன். ஸோ பெட்ரோல் கூட ஆயில் வந்து எதுக்காக மிக்ஸ் பண்ணுறாங்கன்னு 3 ரீசன் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் பார்ட்டை லூப்ரிகேட் பண்ணுறதுக்கு, 2 இன்ஜினுக்கும் உள்ளே இருக்கிற ஹீட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து ஸ்பார்க் ப்ளக்கில் இருக்கிற கார்பன் டெபாசிட்டை வந்துட்டு அலோவ் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் வந்து என்னவா இருக்கும்? ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஸோ 1 and 2. ஸோ லூப்ரிகண்டாகவும் அது வந்து ஹீட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ ஆஸ்மியம், லித்தியம், டங்ஸ்டன், சில்வர். ஸோ இதுக்கு எது வந்து கரெக்டான ஆன்சர்? ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஸோ ஆஸ்மியம் அப்படின்றதுக்கு வந்துட்டு ஹெவியஸ்ட் மெட்டல் அப்படின்றது ஆன்சர். லித்தியம்க்கு வந்துட்டு லைட்டஸ்ட் மெட்டல். டங்ஸ்டன் அப்படின்றது வந்து அதோட ஹையஸ்ட் மெல்டிங் பாயிண்ட் இருக்குது, எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3300 டிகிரி செல்சியஸ். சில்வருன்றது பெஸ்ட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஸோ அடுத்து வந்துட்டு ஒரு மேட்ச் த ஃபாலோயிங். பிளட்டு, யூரின், வினிகர், மில்க், இதோட பிஹெச் வேல்யூ வந்துட்டு என்ன? ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஸோ பிளட்டோடது வந்து 7.3லேருந்து 7.5, யூரினோடது வந்து 5.5லேருந்து 7.5, வினிகரோடது வந்து 2.4லேருந்து 3.4, மில்கோடது வந்து 6.5. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், த ரெஸ்பிரேட்டரி குவேஷன்ட் ஆஃப் குளுக்கோஸ் இன் anaerobic respiration இஸ் டேஷ். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஸோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி. ஸோ நெக்ஸ்ட்டும் ஒரு மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ டெஃபிஷியன்சி டிசீஸை வந்துட்டு மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஸோ ஏக்கு வந்துட்டு நிக்டலோஃபியா, B1 வந்து பெரிபெரி, நெக்ஸ்ட் வந்து B6 அப்படிங்கிறது வந்து பெலாக்ரா, B12 அப்படிங்கிறது வந்துட்டு பெர்னிக்கஸ் அனீமியா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர் ஆர் கரெக்ட்? ஸோ இங்கே கொடுத்துருக்கிறதுல எந்த பேர் வந்து கரெக்ட்? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஸோ மீத்தேன், பிளக்கிங் ஆஃப் ஃபீல்ட், நைட்ரஸ் ஆக்சைடு வந்து இன்டெரிக் ஃபர்மெண்டேஷன் இன் கவுஸ். Which of the following device converts light energy into electrical or electronic signal? So digital camera, fax machine, optical transmitter. இதில் 3ல் எது வந்து லைட் சிக்னலை வந்து எலக்ட்ரிக் ஆர் எலக்ட்ரானிக் சிக்னலாக வந்துட்டு கன்வெர்ட் பண்ணுது? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஸோ டிஜிட்டல் கேமராவும் ஃபேக்ஸ் மிஷினும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங்? ஸோ இங்கே கொடுத்துருக்க 3ல் எது வந்து தப்புன்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஸோ லைட் இயர் இஸ் அ யூனிட் ஆஃப் டைம் அப்படிங்கிறது தப்பு. மற்றபடி இந்த ஏயு அப்படின்றது தான் டிஸ்டன்ஸோட யூனிட்டாகவும் இருக்குது. மாஸோட யூனிட் வந்து பார்செக். நெக்ஸ்ட், ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் பேர். இங்கே கொடுத்துருக்கிறதுல எந்த பேர் வந்து இன்கரெக்ட்? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஸோ ப்ளீச்சிங் பவுடரோட ஃபார்முலா வந்து CaO கிடையாது. நெக்ஸ்ட், வாட் ஆர் த கெமிக்கல் ப்ரெசன்ட் இன் மேட்ச் ஸ்டிக்? ஸோ மேட்ச் ஸ்டிக்ஸில் இங்கே கொடுத்துருக்கிறதுல என்னென்ன கெமிக்கல்லாம் ப்ரெசென்ட் ஆகி இருக்குது? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, ஆன்டிமோனி சல்ஃபைட், நெக்ஸ்ட் சல்ஃபர், பொட்டாசியம் குளோரேட். நெக்ஸ்ட் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 and 2. ஸோ அனியான் ப்ரொவைட்ஸ் அ ஃப்ளூயிட் மீடியம் ஃபார் த எம்ப்ரியோ. நெக்ஸ்ட் வந்து காரியான் அண்ட் ஆலந்தாசிஸ் ஃபியூஸ் டு ஃபார்ம் பிளாசென்டா அப்படின்றது கரெக்ட். Which group of plant species are lower in number in the plant kingdom? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, ஜிம்னோஸ்பெர்ம். ஸோ அடுத்த கொஸ்டின், விச் கிளாஸ் ஆஃப் ஆல்கே இஸ் யூஸ்ட் இன் த மேனுஃபேக்சர் ஆஃப் டைனமைட்? ஸோ டைனமைட் மேனுஃபேக்சருக்கு யூஸ் பண்ணுற ஆல்கே எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, கிரைசோஃபைசியே அப்படின்றது கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். இதில் எது வந்து கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு அசர்ஷன் அண்ட் ரீசனிங் கொஸ்டின். த மோஷன் ஆஃப் த எர்த் ரொட்டேட் ஆன் இட்ஸ் ஆக்சிஸ் கால்ட் ரொட்டேஷன். ரொட்டேஷன் மூவ்மெண்ட் காசஸ் சீசன் அப்படின்றது ரீசனாக கொடுத்துருக்காங்க.
ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஸோ ஏ அப்படிங்கிறது மட்டும்தான் கரெக்டான ஆன்சர். ஆர் கொடுத்துருக்க ரீசன் வந்து தப்பு. நெக்ஸ்ட், விச் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் சீமோசிந்தசிஸ் ஹெட்டிரோட்ராஃப்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, மேன். ஸோ மொத்தம் இந்த கொஷின் பேப்பரில் சயின்ஸ்லேருந்து மட்டுமே 15 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ குரூப் 4ல் உங்களுக்கு 75 ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஸ்டின் இருக்கும். அதில் சயின்ஸ்லேருந்து மட்டுமே 15 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ சயின்ஸோட இம்பார்ட்டன்ஸ் வந்து புரிஞ்சு நீங்கள் வந்து உங்களோட ப்ரிப்ரேஷனை வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு இந்த கொஷின் பேப்பர்லேருந்து கேட்ட ஜியோகிராஃபி கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ உங்களுக்கு இப்போ நான் டீச் பண்ணிட்டு இருக்க அந்த பிடிஎஃப் ஃபைல் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த இடத்துலேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸும் அண்ட் ஆப்டிடியூடும் வந்துட்டு ஒரே கொஸ்டின் பேப்பரில் இருக்குது, தனித்தனியாக இருக்கும். நீங்கள் வேணும்னா நீங்கள் இதுலேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்னென்ன கொஸ்டின் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு மேட்ச் த ஃபாலோயிங். லோக்கல் வின்ஸை அதோட லொக்கேஷனோட மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வந்து இருக்கும்? ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ ஷினாக் அப்படின்றது யூஎஸ்ஏ, ஃபோன் அப்படிங்கிறது வந்துட்டு நார்தர்ன் ஐட்டாலி, மிஸ்ட்ரல் அப்படின்னு சொல்கிறது வந்து ஆல்ப்ஸ் ரீஜியன், நெக்ஸ்ட் வந்து நார்டி அப்படின்றது கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ. ஸோ ரெண்டாவது கொஸ்டின், ஸோ இங்கே வந்து லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 அப்படின்னு சொல்லி வரும். சாரி, டைப்பிங் மிஸ்டேக். ஸோ இப்போ வந்துட்டு இது வந்து ஒரு மேஜர் ஃப்ளட் டிசாஸ்டராக வந்துட்டு இருக்குது. ஸோ எங்கே என்ன டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மேட்ச் பண்ணணும். ஸோ இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 3412. ஸோ சைனா அப்படின்றதுக்கு வந்து வாங்ஹோ, நெக்ஸ்ட் பெனிசில்வானியா அப்படின்றதுக்கு வந்து ஜான்ஸ் டவுன், நெக்ஸ்ட் வந்து லாஸ் ஏஞ்சலஸ்ன்றதுக்கு வந்து செயின்ட் ஃப்ரான்சிஸ், நெக்ஸ்ட் இந்தியாவுக்கு வந்து அசாம். ஸோ தேர்ட் கொஸ்டின், வேர்ல்ட் ஃபாரஸ்ட் டே இஸ் செலிப்ரேட்டட் ஆன் டேஷ். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி மார்ச் 21. ஸோ இந்த கொஸ்டின் வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மேபி இந்த வாட்டி கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இஸ் அசோசியேட்டட் வித் டேஷ். ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி டு பிரிங் அவுட் த டேலண்ட்ஸ் ஆஃப் உமன். ஸோ கடைசியாக ஒரு மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ எதோட வந்து மேட்ச் ஆகும்? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஸோ அசாம் அப்படின்றதுக்கு வந்து மேசன், நெக்ஸ்ட் ஆந்திர பிரதேஷ்க்கு வந்து பூனம், மத்திய பிரதேஷ்க்கு வந்து ஜும், நெக்ஸ்ட் கேரளாவுக்கு வந்து பொடு. ஸோ இதுதான் வந்துட்டு ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரில் மொத்தம் உங்களுக்கு 5 ஜியோகிராஃபி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ சயின்ஸ் கொஸ்டின் வந்து மொத்தம் 15 கேட்டிருந்தாங்க. இப்போ ஜியோகிராஃபி கொஸ்டின் வந்து 5 கேட்டிருக்காங்க. ஸோ மொத்தமாக நம்ம அந்த கொஸ்டின் பேப்பர்ல வந்து 20 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தாச்சு. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரில் ஹிஸ்ட்ரியிலேருந்து கேட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாக் பாதர் ரோட் டேஷ். அவர் வந்து 4ல் வந்து என்ன வந்து எழுதினாரு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அஸ்தங்க சமகிராமம் அப்படின்றத அவர் வந்து எழுதியிருக்காரு. அடுத்து கொரில்லா வார்ஃபேர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கொரில்லா வார்ஃபேர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இர்ரெகுலர் வார்ஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அடுத்து தேர்ட் கொஸ்டின், இன் ரிங் வேதிக் பீரியட் வாரியர் ஆர்ட் தாட் டு த பிரின்ஸ் ஆஃப் கோல்டன் டேஸ் ஆர் நோன் அஸ் டேஷ். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தானூர் வேதம். So fourth question, in which one describes the social condition of the Sangam Tamil? So Sangam Tamilோட social condition பத்தி இதில் எதில் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எதுலன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில். ஸோ தொல்காப்பியமில் பொருள் அதிகாரத்தில் வந்துட்டு டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. So next fifth question, the ruler of Bhopal Shahjahan Begum and Sultana Jeham Begum provided monetary support for the preservation of the ancient site dash. So எதுக்காக அவங்க வந்துட்டு monetary support வந்து கொடுத்தாங்க? இங்க கொடுத்துருக்கிறதுல எந்த சைட்டை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஸோ என்னன்னா சாஞ்சி ஸ்டூபி அப்படின்றத வந்துட்டு ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக. ஸோ ஒரு நிமிஷம் ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். இப்போ நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன் இந்த கொஷின் பேப்பரோட கம்ப்ளீட் 25 சம்மோட சொல்யூஷன் பிடிஎஃப் வேணும்னா நீங்கள் இந்த காலம்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு ஒவ்வொரு கொஷின் பேப்பரும் அதோட ஆப்டிடியூட் அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ் தனித்தனியாக இருக்கும். நீங்கள் எந்த கொஷின் பேப்பர் வேணுமோ அதை கார்ட்டில் போட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுவோம். So next question, find the name of the ruler who gave Pondicherry to French. So Pondicherry French கையில் கொடுத்த ரூலர் வந்து யாரு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷேர்கான் லோடி.
ஸோ அடுத்த கொஸ்டின், சிவாஜி காட் himself coronated at dash. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, ராய்ஹ்ரா. அடுத்த கொஸ்டின், த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் குதுப்பினார் வாஸ் ஸ்டார்டட் பை டேஷ். ஸோ யார் வந்து குதுப்பினாரோட கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது? ஸோ யார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா குதுப் உதீன் ஐபக் அப்படின்றவர் தான் வந்துட்டு ஸ்டார்ட் வந்து பண்ணியிருப்பாரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு வார், அது எந்த இயர் வந்து நடந்துச்சுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பானிபட், காஹ்ரா, கான்வா, அப்புறம் வந்து சந்தேரி. ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ பானிபட் எப்போ நடக்கும்னா 1526. அடுத்து வந்து காஹ்ரான்றது வந்துட்டு 1529. நெக்ஸ்ட் வந்து கான்வா அப்படின்றது 1527. நெக்ஸ்ட் வந்து சந்தேரின்றது 1528. ஸோ மொத்தம் 2018 குரூப் 4 கொஸ்டின் பேப்பரில் உங்களுக்கு ஹிஸ்ட்ரியில இருந்து மட்டும் 9 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ குரூப் 4 2018 கொஸ்டின் பேப்பரில் கேட்ட ஃபர்ஸ்ட் இந்தியன் பாலிட்டி கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டேஷ் இஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் சிட்டி டு கெட் இட்ஸ் ஓன் லோகோ. ஸோ இந்தியாவில் எந்த சிட்டி வந்து ஃபர்ஸ்ட் அதோட ஓன் லோகோ வந்து கெட் பண்ணுச்சு, அதாவது கிடச்சிச்சு, எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, பெங்களூர். ஸோ அடுத்த கொஸ்டின், இன் விச் ஆர்டிகல்ஸ் மேக் ப்ரொவிஷன் ஃபார் த அப்பாயின்மெண்ட் ஆஃப் லா ஆஃபீஸர் த அட்டார்னி ஜெனரல் பை பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஸோ லா ஆஃபீஸரோட அப்பாயின்மெண்ட் பற்றி எந்த ஆர்டிகல்ஸில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க? ஸோ எந்த ஆர்டிகல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஆர்டிகல் 76. நெக்ஸ்ட் வந்து த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன்ட்ரடியூஸ் த ரைட் டு எஜுகேஷன் ஆன் டேஷ். ஸோ ரைட் டு எஜுகேஷன் அப்படின்றத இந்தியன் கவர்மெண்ட் வந்து எப்போ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா April 1, 2010. நெக்ஸ்ட், when was the legal service authority act, அதாவது லோக் அடால்ட் பாஸ். ஸோ எந்த இயர் வந்து இதை பாஸ் பண்ணாங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 1987. நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபைண்ட் அவுட் த ராங் ரூல் ஆஃப் த நேஷனல் ஃபிளாக். இங்கே கொடுத்துருக்கிறதுல எது வந்து ராங் அப்படின்னு கேட்குறாங்க. த நேஷனல் ஃபிளாக் ஷுட் பி raised and lowered carefully. We must lower it before sunset. No other flag should be placed higher than it, nor should any flag be placed to its left. We must stand in attention when the flag is hoisted. ஸோ இங்கே கொடுத்துருக்கிறதுல பார்த்தீங்கன்னா அது வந்து ரேஸ் பண்ணி லோவாக வந்து கேர்ஃபுல்லாக பண்ணணுன்றது கரெக்டு. அப்புறம் வந்து சன்செட்டுக்கு முன்னாடி ஃப்ளாகை வந்து இறக்கிடணுன்றது கரெக்டு. ஃப்ளாக் வந்து ஹாய்ஸ்ட் பண்ணும்போது நம்ம வந்து அட்டென்ஷனில் நிற்கணுன்றது கரெக்டு. பட் நம்ம ஃப்ளாகை விட மற்ற ஃப்ளாகை ஐயராவோ இல்லைன்னா வந்துட்டு அதை வந்துட்டு லெஃப்ட் சைடில் வந்து பிளேஸ் பண்ணக்கூடாதுன்னு எந்த வித ரூலுமே கிடையாது. ஸோ இதுதான் வந்துட்டு ராங் ரூல். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். So next question, Article 41 of the Indian Constitution guarantees. So Article 41ல என்ன டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு ஒர்க் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சேனலில் உங்களுக்கு 2 விதமான சயின்ஸ் மெட்டீரியலும் ஜியாகிரஃபிக்கு ஒரு புக்கும் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு வால்யூமில் ஃபிசிக்ஸ் வரைக்கும் கவர் ஆகும், 2வது சயின்ஸ் வால்யூமில் கெமிஸ்ட்ரியும் பயாலஜியும் கவர் ஆகும், அண்ட் இதில் வந்துட்டு ஜியாகிரஃபி வந்து உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ எல்லாமே வந்துட்டு டாபிக் வைஸ் கண்டென்ட், புக் பேக் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், டூ யூ நோஸ் எல்லாமே வந்துட்டு இந்த புக்கில் வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும். ஸோ இந்த புக் இருந்தாலே உங்களால் இந்த சப்ஜெக்டில் கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நான் வந்து வெப்சைட்டில் கொடுத்துருக்கேன். நம்ம வெப்சைட்லேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம், அமேசான்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு கொஸ்டின் பேங்க்கும் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. இதுவும் டாபிக் வைஸ் வந்து உங்களுக்கு அந்த டாபிக் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் இருக்கும், பின்னாடி ஆன்சர் கீ இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்குற ஒரு நோட்டாகவும் யூஸ் பண்ணலாம், மார்க் பண்ணதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் பேங்காகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் வந்துட்டு நீங்கள் நம்ம சேனல்லையும் பர்ச்சேஸ் பண்ணலாம் அண்ட் அமேசான்லேயும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து, த ஆர்டிகல்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட்ஸ் ஃபார் அன் வைஸ் பிரசிடென்ட் இஸ் டேஷ். ஸோ இதில் ஆர்டிக்கலில் எது வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ஆர்டிக்கல் 63. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ கவர்னர் பற்றி, சீஃப் மினிஸ்டர் பற்றி, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் பற்றி, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு ரிலேட்டடான ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு சொல்லி இதில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3412. ஸோ கவர்னர் பற்றி எதில் சொல்லியிருக்குன்னா ஆர்டிகல் 153, சீஃப் மினிஸ்டர் பற்றி 163, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் பற்றி 171 அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி பற்றி 170. ஸோ மொத்தம் இந்த கொஸ்டின் பேப்பரில் 8 பாலிட்டி கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க.
ஸோ குரூப் 4 2018 கொஷின் பேப்பரில் கேட்ட ஃபர்ஸ்ட் இந்தியன் எக்கனாமிக் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்ளை இஸ் கான்ஸ்டன்ட் இன் டேஷ். ஸோ எதில் வந்து சப்ளை கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வெரி ஷார்ட் பீரியட் அப்படின்றது கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டி கேன் பி மெஷர்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டேஷ். ஸோ அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டியை வந்துட்டு நம்ம எப்படி வந்து மெஷர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லேண்ட் அண்ட் லேபர் ப்ரொடக்டிவிட்டியை வச்சு நம்ம வந்துட்டு மெஷர் வந்து பண்ணலாம். So, அடுத்த மூணாவது question. In Tamil Nadu, which year TNEB was established on the basis of EB Act of 1948? So, Tamil Naduல TNEB வந்துட்டு எப்போ வந்து establish பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா option A 1957 July 1. So, அடுத்து fourth question. The classical economists believed in dash policy. So, classicalா இருந்த economist வந்து எந்த பாலிசியை வந்து believe பண்ணி இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா free trade policy. So, அடுத்த அஞ்சாவது question. The planning commission in India is now known as. So, planning commission இப்போ வந்து என்னன்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா NITI Ayog. அடுத்து நியூ அக்ரிகல்ச்சர் பிரைஸ் பாலிசி வாஸ் அனௌன்ஸ்ட் இன் த இயர் டேஷ். ஸோ எந்த இயர் வந்துட்டு நியூ அக்ரிகல்ச்சர் பிரைஸ் பாலிசி வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 1986. அடுத்து mention the floriculture center started recently under Indo-Israel joint agreement on agricultural project. So எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தாலி கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல. அடுத்து the birth of economics of education was announced by dash. So இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஷ்லுட்ஸ் அப்படின்றது இதோட ஆன்சர். அவர் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அடுத்து நேஷனல் இன்டகிரேஷன் டே செலிப்ரேட்டட் இன் டேஷ். ஸோ நேஷனல் இன்டகிரேஷன் டேவை என்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா November 19. அடுத்து வந்து ஒரு மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ இந்த ப்ரோக்ராம் இல்லைனா இந்த ஸ்கீமை வந்து எந்த இயர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஸோ ஜவஹர் கிராம் சம்ரிதி யோஜனா அப்படின்றது 1999. அடுத்து நேஷனல் சோஷியல் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம் அப்படின்றது 1995. அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் அஷ்யூரன்ஸ் ஸ்கீம் அப்படின்றதுக்கு வந்து 1993. நெக்ஸ்ட் இன்டெகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்றது வந்துட்டு 1977. ஸோ டோட்டலாக எக்கனாமிக் ரிலேட்டடாக பார்க்கும்போது உங்களுக்கு 10 கொஸ்டின் வந்து இந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து வந்து கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம வந்துட்டு ஐஎன்எம்ல இருந்து என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் மானுமெண்ட் டெபிசிட் த சிமிலாரிட்டி பிட்வீன் த ஹார்கியாக் லிட்ரேச்சர் அண்ட் திராவிட லிட்ரேச்சர். ஸோ இதோட கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஐடென்டிஃபை த ஆட் பர்சன் அவுட் ஆஃப் த ஃபாலோயிங். கொடுத்துருக்கிறதுல யார் வந்து ஆட் ஒன்னா இருக்கா, ஸோ யார் வந்து சம்மந்தம் இல்லாத ஒரு பர்சனா இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நித்தல் பால் அப்படின்றவர் வந்துட்டு ஆட் ஒன் பர்சனா இருக்காரு. அடுத்து ஒரு மேட்ச் த ஃபாலோயிங். பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஹிந்து ரிலிஜியஸ் என்டோர்மெண்ட் ஆக்ட், ஆந்திரா யூனிவர்சிட்டி ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்ட். இதுக்கு ரிலேட்டடான இயர்ஸ் வந்து எது? ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 2341. ஸோ பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து 1929, இந்து ரிலிஜியஸ் என்வரான்மெண்ட் ஆக்ட் வந்து 1926, ஆந்திரா யூனிவர்சிட்டி வந்து 1925, ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு வந்து 1924. ஸோ அடுத்து ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் தான். சாரதா ஆக்ட், ஈக்குவல் பே ஆக்ட், பிளாக் போர்டு ஆக்ட், 20 பாயிண்ட் ப்ரோக்ராம். ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ சாரதா ஆக்ட் வந்து 1929, நெக்ஸ்ட் வந்து ஈக்குவல் பே ஆக்ட் வந்து 1976, பிளாக் போர்டு ஆக்ட் அப்படின்றது 1992, நெக்ஸ்ட் 20 பாயிண்ட் ப்ரோக்ராம் அப்படின்றது இந்திரா காந்தி. ஸோ மொத்தம் இந்த கொஸ்டின் பேப்பரில் உங்களுக்கு 4 ஐஎன்எம் கொஸ்டின்ஸ் தான் வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு கொஸ்டின்ஸாக நம்ம வந்து பார்த்துருக்கோம். இதெல்லாமே உங்களோட ப்ரிப்ரேஷனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்கமிங் டேஸில் மற்ற கொஸ்டின் பேப்பரும் நான் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சார்ட் பண்ணி வந்து போடுறேன். ஸோ நீங்கள் என்ன யூடியூப் இல்லாமல் ஃபேஸ்புக், இன்ஸ்டா அண்ட் டெலிகிராமில் ஃபாலோ பண்ணலாம். எல்லாத்துலேயுமே யூசர் நேம் வந்து சூப்பர் ஸ்மார்ட் 2K19. உங்களுக்கு நான் இங்கே வந்து மெயில் ஐடி, வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் வெப்சைட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன மெயில் ஐடி அண்ட் வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணலாம். அண்ட் வெப்சைட்லேருந்து என்ன மெட்டீரியல்ஸ் வேணும்னாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.